ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாங்காய் முருகா எப்படி செய்றது நான் சொல்ல போறேன். பெரிய மாங்காய் எடுத்து சீவி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுருங்க. ரொம்ப வேகாமல் பார்த்துக்குங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 1/2 கிளாஸ் சர்க்கரை, அதில் அதே கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டு சர்க்கரை தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. சர்க்கரை தண்ணி கொதிச்ச பிறகு பதமாக வர மாதிரி பார்த்துங்க. ரொம்ப திக்னஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதில் 3 பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வாசனைக்காக சுருள் பட்டை இல்லாமல் சாதா பட்டை சேர்த்தால போதும். அந்த தண்ணி கொதிச்ச பிறகு அதில் கேசரி கலர் கொஞ்சோண்டு சேர்த்துங்க கலருக்காக. அதில் பாதி ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இந்த தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அந்த வெந்து இருக்கிற மாங்காய் எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்லிம்மில் விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். ரொம்ப திக்னஸ் இல்லாமல் பார்த்துங்க. மூடி இல்லாமல் கொதிக்க விடுங்க. ஏன்னா மூடி வச்சிங்கன்னா பொங்கிடும். பொங்கிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி என்ன செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்திலே சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். ஜாம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.